சென்னை IAS அகாடமியின் மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க போகிற பகுதி அக்டோபர் மாதம் 7ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். சரியா? தினமணி, இந்து தமிழ் போன்ற செய்தித்தாள்கள்லேருந்து மொத்தமாக நான் கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து தொகுத்து கொடுத்துட்ருக்கிறேன். இந்த வீடியோட கடைசி பகுதியில் ஒரு சில கேள்விகள் நான் கேட்பேன். அந்த கேள்விகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்ஸில் பதில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மறக்காமல் நோட்டில் எழுதி எழுதுகிற அந்த பழக்கத்தை வழக்கப்படுத்தி கொள்ளுங்க. அப்போ தான் நம்ம தேர்வில் வெற்றி பெற முடியும். ஆரம்பிக்கலாம். அக்டோபர் 7 தினசரி நடப்பு நிகழ்வுகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேதியியல் துறைக்கான நோபல் பரிசு 2021 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ 2021ஆம் ஆண்டிற்கான நோபல் பரிசுகள் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருகிறது. சரியா? மருத்துவம், இயற்பியல் அறிவிக்கப்பட்டு விட்டது. இப்போ ரீசெண்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேதியியல் துறைக்கான நோபல் பரிசு 2 நபர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. எதற்காக, ஏன் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? மூலக்கூறுகளை உருவாக்குவதில் சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காத செயல்திறன் மிக்க பாதுகாப்பான வழிமுறையை கண்டுபிடித்தமைக்காக 2021ஆம் ஆண்டிற்கான வேதியியல் துறைக்கான நோபல் பரிசு 2 நபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வேதியியல் துறைக்கான நோபல் பரிசு ஜெர்மனியை சேர்ந்த பெஞ்சமின் லிஸ்ட். சரியா? பெஞ்சமின் லிஸ்ட் மற்றும் பிரிட்டனை சேர்ந்த டேவிட் வில்லியம் கிராஸ் மேக்மில்லன். சரி, ஒரே பேரு டேவிட் வில்லியம் கிராஸ் மேக்மில்லன் ஆகிய இருவருக்கும் வேதியியல் துறைக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. யாருக்கெல்லாம்? பெஞ்சமின் லிஸ்ட், அவர் ஜெர்மனியை சேர்ந்தவர். இன்னொருத்தவங்க டேவிட் வில்லியம், பிரிட்டனை சேர்ந்தவங்க. எதற்காக? மூலக்கூறுகளை உருவாக்குவதில் சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காத செயல்திறன் மிக்க பாதுகாப்பான வழிமுறைகளை கண்டுபிடித்ததற்காக. நம்ம கடந்த வகுப்பில் பார்த்தோம், நோபல் பரிசு எந்த ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது? 1901ஆம் ஆண்டு முதல். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. இரண்டாவது விஷயம், உலகின் முதல் மலேரியா தடுப்பூசி மாஸ்குவிரிக்ஸ். ஓகேவா? மாஸ்குவிரிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு மாசான ஒரு நியூஸா வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உலகின் முதல் மலேரியா தடுப்பூசி ஆகும். ஓகேவா? ஆனால் இது எப்போவே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் தற்போது தான் உலக சுகாதார அமைப்பு இந்த தடுப்பூசிக்கு பார்த்தீங்கன்னா ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அது சம்பந்தப்பட்ட ஒரு டீட்டெயில் தான் பார்க்கலாம். மலேரியா காய்ச்சலை தடுப்பதற்காக மாஸ்குவிரிக்ஸ் என்ற தடுப்பூசியை பிரிட்டனை சேர்ந்த கிளாஸ்கோ ஸ்மித் கிளைன் நிறுவனம், எங்க உள்ளது? பிரிட்டனை சேர்ந்த கிளாஸ்கோ ஸ்மித் கிளைன் நிறுவனம் கடந்த 1987ஆம் ஆண்டில் உருவாக்கியது. கோவா மாநிலம் உருவாக்கப்பட்ட 1987இல் மலேரியா தடுப்பூசி உருவாக்கப்பட்டது. அதில் வைக்கப்பட்ட பெயர் மாஸ்குவிரிக்ஸ். உருவாக்கியது பிரிட்டனை சேர்ந்த கிளாஸ்கோ ஸ்மித் கிளைன் நிறுவனம். ஓகேவா? ரீசன்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலக சுகாதார அமைப்பு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் தற்போது தான் இந்த மாஸ்குவிரிக்ஸ் அப்படிங்கிற தடுப்பூசிக்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ஓகேவா? இந்த தடுப்பூசி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க நாடுகளில் இருக்கிற கென்யா போன்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சோதனை முயற்சிகளில் ஈடுபடுத்தப்பட்டது. இப்போ ரீசெண்டாக முறைப்படி என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ்குவிரிக்ஸ் அப்படிங்கிற இந்த மலேரியா தடுப்பூசியை ஆப்பிரிக்காவை சேர்ந்த சிறுவர்களுக்கு செலுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த விஷயத்துக்கு போலாமா? ஒரு முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தி, கண்டிப்பாக தேர்வுகள் எதிர்பார்க்கப்படுற ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க. இந்தியர்கள் 8 பேருக்கு சர்வதேச ஹாக்கி சம்மேளன விருது. ஓகேவா? சர்வதேச ஹாக்கி சம்மேளன விருது அப்படிங்கிறது FIHன்னு சொல்லுவாங்க. சரியா? FIHன்னு சொல்லுவாங்க. அந்த FIH அதாவது சர்வதேச ஹாக்கி சம்மேளனத்தின் 8 விருதுகள். சரி, மொத்தம் 8 வகைகளில் 8 பிரிவுகளில் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2020-21ஆம் ஆண்டிற்கான சர்வதேச ஹாக்கி சம்மேளனத்தின் விருதுகள் 8னையும் இந்தியர்களே வென்றுள்ளனர். சரியா? மொத்தம் 8 விருதுகள் தான் அறிவிச்சிருக்காங்க. அந்த 8யுமே வேற எந்த நாடுகளில் யாருக்கும் வழங்கப்படவில்லை, இந்தியர்களுக்கு மட்டுமே அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒலிம்பிக் போட்டியில், டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளில் ஆண்கள் ஹாக்கி பிரிவில் இந்தியா வெண்கல பதக்கத்தை வென்றது. சிறப்பான முறையில் கிட்டத்தட்ட 41 வருடங்களுக்கு பிறகு இந்தியா வெண்கல பதக்கத்தை வென்றுள்ளது. மகளிர் பிரிவில் பார்த்தீங்கன்னா இந்திய மகளிர் ஹாக்கி அணியானது 4வது இடத்தை பெற்றது. சரியா? அந்த வகையில் சர்வதேச ஹாக்கி சம்மேளனம் அறிவித்துள்ள 8 விருதுகளையும் இந்தியர்களை வென்றுள்ளனர். அதன் விவரம் பின் வருமாறு. சரியா? யார் என்ன விருதுகள் வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற லிஸ்ட் பாருங்க. ஆண்டின் சிறந்த வீரருக்கான விருது இந்தியாவின் ஹர்மன் பிரீத் சிங். சரி, ஆண்கள் பிரிவில் ஆண்டின் சிறந்த வீரர் விருதினை ஹர்மன் பிரீத் சிங்கும், சிறந்த வீராங்கனைக்கான விருதினை இந்தியாவின் குர்ஜித் கவுரும், வீராங்கனை விருது குர்ஜித் கவுரும்,
சிறந்த கோல் கீப்பருக்கான அந்த ஆடவர் பிரிவில், சரி, ஆடவர் பிரிவில் சிறந்த கோல் கீப்பருக்கான விருதினை PR ஸ்ரீஜேஷும், சிறந்த கோல் கீப்பர் மகளிர் பிரிவில் சவிதா பூனியாவும், சிறந்த வளர்ந்து வரும் வீரர் அந்த விருதினை இந்தியாவின் விவேக் சாகர் பிரசாத்தும், இந்தியாவில் சிறந்த வளர்ந்து வரும் வீராங்கனை, அதாவது சர்வதேச லெவலில் சரி சிறந்த வளர்ந்து வரும் வீராங்கனை பிரிவில் இந்தியாவின் ஷர்மிளா தேவியும், சிறந்த பயிற்சியாளர் சரி ஆடவர் பிரிவில் சிறந்த பயிற்சியாளருக்கான விருது இந்தியாவின் கிரகாம் ரெய்டுக்கும், சிறந்த பயிற்சியாளர் மகளிர் பிரிவில் இந்தியாவின் மகளிர் அணியின் பயிற்சியாளரான ஜோட் மாரினே என்பவருக்கும் இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் 8 பிரிவு. அந்த 8 பிரிவுக்கான அனைத்து விருதுகளையும் வென்றது இந்தியர்கள். சரி, இதில் பேரை பார்த்துட்டு கிரகாம் ரெய்டு வேற ஃபாரினர் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. கிரகாம் ரெய்டு என்பவர் இந்திய ஆண்கள் ஹாக்கி அணியின் பயிற்சியாளர். அவருக்கு வந்து சிறந்த பயிற்சியாளருக்கான விருது வழங்கப்பட்டுள்ளது. ஜோட் மாரினே அவங்க வந்து இந்திய மகளிர் அணிக்கான பயிற்சியாளர். அவங்களுக்கு சிறந்த பயிற்சியாளருக்கான விருது வழங்கப்பட்டுள்ளது மகளிர் பிரிவில். அந்த வகையில் எல்லா விருதுகளையும் இந்தியர்களை வின் பண்ணியிருக்கிறாங்க. கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்து பாருங்க, இன்னொரு தகவல் நியூஸ்ல வந்தாங்க. கொஞ்சம் பழைய நியூஸ் தான், இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எம்மா ரடுகானு இவங்க வந்து இங்கிலாந்தை சேர்ந்தவங்க. ஓகேவா, இங்கிலாந்தை சேர்ந்த எம்மா ரடுகானு அமெரிக்க ஓப்பன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்ல பார்த்தீங்கன்னா அந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா சாம்பியன் பட்டத்தை வென்று கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் போட்டியில் கோப்பை வென்ற முதல் தகுதி சுற்று வீராங்கனை என்ற சாதனையை பெற்றுள்ளார். ஓகேவா, அதாவது பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த கிராண்ட் ஸ்லாம் பட்டத்தை வின் பண்ணுறது ஒரு ஃபேமஸான, ஏற்கனவே வந்து தரவரிசையில் ஓகேவா டாப் 10ல் இருக்கிறவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த கிராண்ட் ஸ்லாம் பட்டத்தை வந்து வின் பண்ணுவாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தகுதி சுற்று போட்டிகளில் விளையாடிய ஒரு வீராங்கனையாக இருந்து அமெரிக்க ஓப்பனில் சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுகிறது. அவங்க யாரு? எம்மா ரடுகானு. எந்த நாட்டை சேர்ந்தவங்க? இங்கிலாந்து. நெக்ஸ்ட் விஷயத்துக்கு போகலாம். பிரதமரின் பாரதிய மக்கள் மருந்தகம், சரியா ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜன் ஔஷாதி அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க சில நியூஸ் பேப்பரில். ஓகேவா, வறுமை கோட்டுக்குள் இருக்கும் மக்கள் பயன்பெறும் வகையிலான பிரதமரின் பாரதிய மக்கள் மருந்தகம், சரியா ஒரிஜினல் நேம் வந்து பிரதமரின் பாரதிய மக்கள் மருந்தகம் நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் திறக்கப்பட்டு விட்டதாக மத்திய ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சரி, அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜன் ஔஷாதி அப்படிங்கிறது பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷாதி பரியோஜனா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரியா, அது ஷார்ட்டாக என்ன சொல்லுவாங்க? PM BJP, பிரதான் மந்திரி BJP, பாரதிய ஜனதா கட்சி பார்ட்டி கிடையாது. இது வந்து பாரதிய ஜன் ஔஷாதி பரியோஜனா. ஓகேவா, மறந்துடக்கூடாது. அப்போ PM BJP அப்படிங்கிறது பிரதமரின் பாரதிய மக்கள் மருந்தகம். ஓகேவா, இது வந்து ஒரிஜினலாக எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டமானது, இந்த மக்கள் மருந்தகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2008 காங்கிரஸ் பீரியட்ல தொடங்கினாங்க. ஆனால் அது அந்த அளவுக்கு போகலை. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரீலான்ச் மறுபடியும் கொண்டு வரப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015. ஓகேவா, ஒரு பேரை அப்படி இப்படின்னு நிறைய பேரெல்லாம் மாற்றிட்டு கடைசியாக இப்போ என்ன பேர் வச்சிருக்காங்க? அதற்கு PM BJP. அதனுடைய விரிவாக்கம் பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷாதி பரியோஜனா. அடுத்து பாருங்க, PM கேர்ஸ் நிதியில் ஆக்சிஜன் உற்பத்தி நிலையங்கள். இந்த PM கேர்ஸ் நிதி வந்து பார்த்தீங்கன்னா எப்போ உருவாக்கப்பட்டது? கொரோனா முதல் அலை, சரியா முதல் அலை வர்ற டைம்ல பார்த்தீங்கன்னா இந்த நிதி மத்திய அரசினால் ஆரம்பிக்கப்பட்டது PM கேர்ஸ் நிதி அப்படிங்கிறது. சரியா, இந்த PM கேர்ஸ் நிதியத்தின் கீழ் நிறுவப்பட்டுள்ள PSA ஆக்சிஜன் உற்பத்தி நிலையங்களை பிரதமர் மோடி நாட்டிற்கு அர்ப்பணித்தார். இது தொடர்பான நிகழ்ச்சி எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷ் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைந்துள்ள மாநிலம் உத்தரகாண்ட். சரி, அப்போ உத்தரகாண்ட் மாநிலம் ரிஷிகேஷ் எய்ம்ஸ் மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தான் பிரதமர் மோடி கலந்து கொண்டு 35 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 35 PSA ஆக்சிஜன் உற்பத்தி நிலையங்களை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். இதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுமைக்கும் இந்த ஆக்சிஜன் உற்பத்தி நிலையங்கள் வந்து ஆரம்பிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. சரியா, அது வந்து எந்த திட்டத்தின் கீழ்? PM கேர்ஸ் நிதியத்தின் கீழ் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அந்த நிகழ்ச்சியில் நடைபெற்ற இடம் ரிஷிகேஷ் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைந்துள்ள மாநிலம் உத்தரகாண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா செய்தியில் இடம்பெற்ற ஒரு இடம் புவனேஸ்வர். ஓகேவா, புவனேஸ்வர் இந்தியாவில் 100% கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்ட முதல் நகரம் என்ற பெருமை பெற்றுள்ளது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் உள்ள புவனேஸ்வர். சரியா, இன்னைக்கு பேப்பரில் பார்த்தீங்கன்னா சூரத் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு சூரத்தா இந்தியாவில் 100% தடுப்பூசி செலுத்தப்பட்ட இந்தியாவின் முதல் நகரம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அது கிடையாது, புவனேஸ்வர். ஓகேவா, பெரிய நகரங்களில் வேணா சூரத் வேணா வரலாமே தவிர ஜென்ரலாக நகரங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதாவது 100% கொரோனா வேக்சின் போடப்பட்ட இந்தியாவின் முதல் நகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
புவனேஸ்வர் தான். ஓகேவா? சூரத் வந்து இந்த பட்டியலில் வேணா இணைஞ்சிருக்கு. ஓகேவா? அது தவிர பெரிய நகரங்கள் பட்டியல் அப்படின்னு ஒருவேளை கேட்டாங்கன்னா சூரத்தை வேணா சொல்லலாம். கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 7 இடங்களில் ஜவுளி பூங்காக்கள் அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. எத்தனை இடங்கள்ல? 7 இடங்கள்ல. பாருங்க, இந்தியாவில் ஜவுளி தொழிலை ஊக்குவிக்கும் வகையில் PM மித்ரா என்ற திட்டத்தின் கீழ் 7 மெகா ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை பூங்கா அமைக்கப்பட உள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. எத்தனை? 7 மெகா ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை பூங்கா அமைக்கப்படும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு உட்பட ஒரு 10 மாநிலங்கள் வந்து எங்க மாநிலத்தில் வைங்க அப்படிங்கிற கேட்டுக்கிறாங்க. பார்க்கலாம் எங்கெங்கெல்லாம் அமைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இந்த ஜவுளி பூங்காக்கள் எந்த திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா PM மித்ரா திட்டம். சரி, அடுத்து இன்றைய தினத்திற்கான ஒரு சில கேள்விகள். அதற்கு முடிந்த அளவுக்கு எல்லாரும் பதில் சொல்ல ட்ரை பண்ணி பாருங்க. அப்பதான் வந்து தேர்வில் வெற்றி பெறுவதற்கு ஒரு நல்ல ஆரம்பமா இருக்கும். சரியா? இன்றைய தினத்திற்கான முதலாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேள்விகள் அதில் ஃபர்ஸ்ட் கேள்வி, இந்தியாவில் 100% கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்ட முதல் நகரம் எது? இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, உலகின் முதல் மலேரியா தடுப்பூசியின் பெயர் என்ன? அடுத்து மூன்றாவது கேள்வி, 2021ஆம் ஆண்டிற்கான வேதியியல் துறைக்கான நோபல் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? வேதியியல் துறை. நெக்ஸ்ட், அடுத்து நான்காவது கேள்வி, PMBJP என்பதன் விரிவாக்கம் என்ன? அடுத்து ஐந்தாவது மற்றும் கடைசி கேள்வி, எந்த திட்டத்தின் கீழ் இந்தியாவில் 7 இடங்களில் ஜவுளி பூங்காக்கள் அமைக்கப்பட உள்ளது? இதுதான் இன்றைய தினத்திற்கான கேள்விகள். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்க, கேள்விகளுக்கு பதில் சொல்லி பாருங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.